இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன விசேஷம்? இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன விசேஷம்னா பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்ட போறோம். இனியாவுக்கு வந்து 5வது மாசம் பிறந்துச்சுங்க. அதனால வந்து இன்னைக்கு போய் சாப்பாடு கொஞ்சம் ஊட்டிட்டு வந்துட்டோம்னா ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம். நம்ம அப்புறம் விட்டுட்டு சாப்பாடு ஊட்டாம விட்டோம்னா அப்புறம் நம்ம இன்னும் அது இப்ப அடுத்தது 6வது மாசம் பிறந்துரும். அதனால 5வது மாசத்துலயே ஊட்டிடலான்ட்டு முருகன் கோயில்ல போய், ஏன்னா வெத்தலை தீபம் அதுக்குன்னே தான் வெத்தலை தீபம் நான் உண்மையாலுமே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால போய் முருகன் கோயில்ல போய் இன்னைக்கு அவளுக்கு அங்கதான் வச்சு சாப்பாடு ஊட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை. நம்ம சேலம்ல வந்து ஃபேர்லன்ஸ்ல முருகன் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில். அந்த கோயிலுக்கு தான் இன்னைக்கு போறோம். அதுக்காக வந்து இப்போ பொங்கலும் பாப்பாவுக்கு கொடுக்கறதுக்காக இந்த பச்சரிசியும் பாசிப்பருப்பும் போட்டு கொஞ்சம் நெய், உப்பு, ரவுண்டு உப்பு, எல்லாமே சக்கரை இதெல்லாமே போட்டு ரவுண்டு போட்டு அவளுக்குன்னே தனியா எடுத்து குழக்கொழன்னு வச்சிருக்குது. ஏன்னா அவ்வளவு சாப்பிட மாட்டா, சும்மா ஒரு ஸ்பூனும் கொஞ்சோண்டு வாயில வைக்கலாம், அதனால வச்சிருக்குதுங்க. தயிர் சாப்பாடு பாங்க பிரசாதமா கொடுக்கறதுக்கு. கொஞ்சோண்டு வெண்பொங்கல். சாப்பாடு நல்லா வெந்துருச்சு, குழக்கொழன்னு வெந்துருச்சுப்பா. பால் காய வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சமா பால் ஊத்திக்கலாம். வெல்லம் போடுறதுக்கு முன்னாடியே பால் ஊத்திக்கலாம். வெல்லம் வந்து அங்க இதை கரைஞ்சிட்டு இருக்குது, ஏன்னா மண்ணு இருக்கும், அதனால அது கரைஞ்சிட்டு இருக்குது. எல்லாமே சூடா ஊத்துறது தானே, அதனால எப்பனாலும் ஊத்திடலாம். அவ்வளவுதான். இது ஊத்தி கிண்டிக்கிட்டு இருந்தோம்னா அது இதாயிடுது. இப்ப நம்ம வந்து ஏற்கனவே தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொதிக்க வச்சிட்டோம். அப்படியே ஏன்னா மண்ணு இருக்குங்கன்னு, அதனால அப்படியே போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நல்ல வெள்ளமா இருந்துச்சுன்னா போட்டுடலாம். ஏன்னா இது கொஞ்சம் இதா இருக்கு, ஏன்னா வெள்ளத்துல மண்ணு இருக்கும். அந்த மண்ணெல்லாம் எடுக்கிறதுக்காக காய்ச்சி ஊத்திக்கலாம். ஃபில்டர் பண்ணிட்டு அப்புறமேட்டு ஊத்திட்டு கலக்கிக்கலாம். ரவுண்டு பச்சை கலப்பரம் போட்டா சூப்பரா டேஸ்டா இருக்கும்பா. பச்சை கலப்பரம் கொஞ்சமா தான் போடணும், ரவுண்டு தான் போடணும். அதிகமா போட்டா அப்புறம் அந்த ஸ்மெல் அதிகமா வந்துடும். அதனால பச்சை கலப்பரம் பண்ணி போட்டுக்கிறேன். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த கோயில்லாம் கொடுத்தாங்க பாரு, அது ஒரு வாசமா இருக்கும், டேஸ்டா இருக்கும். அது வந்து இந்த பச்சை கலப்பரம் போடுறதுனால தான் இது. ஆமா, நல்லா வாசமா இருக்கும். நல்லா பால், நம்ம வெல்லம் நல்லா உருக்கி காய்ச்சி ஊற்றி வச்சுக்கிறோம் வடிகட்டி. எல்லாமே அந்த டைம்ல போட்டாச்சு. முந்திரி திராட்சையும் நல்லா நெய்யில வறுத்து வச்சிருக்கிறேன். இப்ப இதெல்லாம் போட்டுக்கலாம். நெய் வேணா பிடிக்கிறவங்க நிறைய ஊத்திக்கலாம். நல்லா சூப்பரா. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆறிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடும். தண்ணியாட்டம் இருக்கு, ஆனா சரியா போயிரும்பா. இன்னும் கொஞ்சம் ஆறிடும்ல, இப்படியாவா கோயில்ல கொண்டு போய் கொடுக்க முடியும் நம்ம? இன்னும் 2 மணி நேரம் ஆகும். இன்னும் 2 மணி நேரம் ஆயிடும்ல, அதங்காட்டி எல்லாம் வந்து கெட்டி ஆயிடும். நல்லா சரியா போச்சுங்க. நல்லா கமன்னு சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இன்னும் 2 மணி நேரம் அப்படியே விட்டுட்டோம்னா அப்படியே கெட்டி ஆயிடும். நம்ம வேற பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கலாம். பாப்பாவுக்கு தனியா செஞ்சது. பாசி பருப்பு, பச்சரிசி, நெய், கொஞ்சம் நெய், உப்பு, ரவுண்டு உப்பு, வெல்லம், கொஞ்சோண்டு துளியூண்டு வெல்லம் ஒரு டேஸ்ட்டுக்கு அது போட்டிருக்குதுங்க. இதை அப்படியே எடுத்து பாப்பாவுக்கு ஊட்டுறதுக்கு தான். இது நம்ம அப்புறம் போய் வேற கப்பெல்லாம் கூட மாத்தி வச்சுக்கலாம். இது வந்து வெள்ளி கப்பு. ஆமா, அதுலதான் ஊட்டணும். சரி, இதுல போட்டுட்டு போக முடியாது இல்லையா, கொட்டிடும். அதனால அங்க போய் இலையில தான் ஊட்ட போறோம். இருந்தாலும் ஒரு ஆசை இந்த மாதிரி எடுத்துட்டு போகணும்னு. சாப்பாடு கை சாப்பாடு கிளறி இருக்குதுங்க, கிளற போறோம். அதுக்கு எல்லாமே சாப்பாடு முன்னாடியே வடிச்சு வச்சுட்டேன். நல்லா கொஞ்சம் கொலைய வடிச்சு வச்சுட்டேன். இப்போ அதில் வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாமே வணக்கி எடுத்து வச்சுட்டேன். இதெல்லாமே இதில் போட்டு நல்லா பசுமாட்டு பால் வாங்கிட்டு வந்து தயிர் குறை ஊற்றி வச்சுருக்குங்க. நல்லா கமகமன்னு வாசமாக இருக்கும். அதில் தாங்க சாப்பாடு கிளற போகிறேன். மாதுளம்பழம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம எல்லாம் அதில் கொஞ்சம் போட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்ததுனால நாமளும் கொஞ்சம் சாப்பாடு கொண்டு கொடுத்துடலாம், அங்கே கோயில் அன்னதானமாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளறிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் எங்க சின்னம்மா கிளறிட்டு இருக்காங்க. சின்னம்மா ஹெவியா இதுல கிளற முடியாது. சின்னம்மா ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ். சின்னம்மா வந்து அண்ணால வந்து கிளறிட்டு இருக்காங்க, நான் இந்த பக்கம் கிளறிட்டு இருக்கேங்க. ஏன்னா ஒட்டுக்கா ஒரே பக்கத்துல கிளறல, அதனால சரி 2 இதை வடிச்சு வச்சுட்டேன், ஆற வச்சுட்டேன். குக்கர்ல வச்சு குழக்கல். தயிர் சாப்பாடு குழக்கல் தானே இருக்கணும். தயிர் சாப்பாடு இதுல கொஞ்சம் போடுங்க. அவ்வளோதாங்க, எல்லோரும் கோவிலுக்கு வந்துட்டோம். அம்மா வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பழம், பூ, பிரசாதம் இதெல்லாம் எடுத்து சாமிகிட்ட உள்ளே கொடுக்கறதுக்காக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க.
சாமிகிட்ட உள்ளே கொடுத்தோம். அவங்க பூஜை பண்ணி தேங்காய் பழம்லாம் உடைச்சிட்டு உள்ளே அந்த சாப்பாடை வச்சுட்டு திருப்பி எங்ககிட்டே கொடுத்துட்டாங்க. பாப்பாவோட திங்ஸ் இந்த கப்பு எல்லாமே உள்ளே வச்சுட்டு திருப்பி கொடுத்துட்டாங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா, நம்ம சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பின்னாடிங்க. அது வந்து எப்படி சொல்கிறதுனா, நம்ம ஃபேர்லன்ஸ் முருகன் டெம்பிள்னு தான் இதை சொல்லுவாங்க. ஃபேர்லன்ஸ் முருகன் கோவில்னால் இது எல்லாருக்குமே தெரியும். இங்கே ஏற்கனவே ஒரு 2 தடவை வந்திருக்கோம். நல்லாயிருக்கும், ஆத்மார்த்தமாக ரொம்ப அப்படியே சக்தி வாய்ந்த கோவில்னு சொன்னாங்க. எங்களுக்கும் ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ இனிமேட்டு நாங்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தங்களுடைய விஷயத்துக்கும் ஒவ்வொரு கோவில் போவோம். இப்போ என்னுடைய பர்த்டேன்னு பார்த்திங்கன்னா நரசிம்மர் கோவில் போவோம் நாமக்கல். அம்மாவோட பர்த்டேன்னு பார்த்திங்கன்னா நம்ம ராமர் கோவில் போவோம், அயோத்தியா பண்ண ராமர் கோவில். அதே மாதிரி இப்போ பாப்பாவுக்கு இனிமேட்டு ஏதோ பர்த்டே ஏதோ ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம இன்னும் இந்த கோவிலுக்கு வரலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு சரி இந்த கோவிலில் சாப்பாடு ஊட்டலாம் அப்படின்ட்டு வந்தோம். நல்லா ஓரளவுக்கு பெரிய கோவில் தாங்க. ஈவினிங் 7 o'clock ஆச்சு. இப்போயே பாருங்கள் ஓரளவுக்கு கூட்டம் இருக்குது. இன்னும் மார்னிங் 6 அப்படின்லாம் இருந்தால் ரொம்ப கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி சஷ்டி வேறு, அதனால் ரொம்ப கூட்டமாக இருக்குது. நல்லா ஓரளவுக்கு யாரோ வந்தாங்கன்னா உட்கார்றதுக்கு இந்த மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கோவிலுக்கு அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ஆலமரமாக அரச மரமானு அது எக்ஸாக்டாக தெரிலைங்க. ரொம்ப பெருசு, ரொம்ப பழமையான மரமாட்டிருக்கு. அங்கே வந்து பிள்ளையார் வச்சுருக்காங்க. எல்லாருமே அங்கே வந்து வேண்டிட்டு போகிறாங்க. அப்புறம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுத்துகிட்டு வந்தோம்ல பொங்கலும் நம்ம தயிர் சாதமும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம்ல, அதை வந்து சரி எல்லாேருக்கும் கொடுத்துர்லாம், லேட் ஆகுது, எல்லோரும் கிளம்பிட்டு இருந்தாங்க. சரி அதனால் எல்லாேருக்கும் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் கொடுத்துட்ருந்தோம். எல்லாருமே வந்து ஆத்மார்த்தமாக வந்து வாங்கி சாப்பிட்டாங்க. அம்மா பயந்துகிட்டே இருந்தாங்க, உப்பு அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு தெரிலன்ட்டு. அப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு இல்லைம்மா கரெக்டாக இருக்குது, ஓகே தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் அம்மாவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாங்க. இந்த கோவில் வந்து மெயினாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த குழந்தை இல்லாதவங்க, அப்புறம் இந்த குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை நடக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களாம் நிறைய வராங்க. அந்த மேக்ஸிமம் அதுக்கு தான் வராங்க. அப்புறம் அப்படியே நடுவில் பாருங்கள் எங்கள் பாட்டியும் பூந்து அப்படியே அன்னதானத்தில் அவங்களும் பங்கெடுத்துட்டு அவங்களும் வாங்கிட்டாங்க. பாப்பா கொஞ்சம் ரொம்ப டயர்டாயிட்டா. ஃபஸ்ட் டைம் எதாவது வெளியே வரதுனால ரொம்ப டயர்டாயிட்டா. அப்புறம் பாட்டி ஏதோ கையில் வச்சுருந்து சமாளித்து அப்படி இப்படின்னு ஆட்டி ஆட்டி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுக்கிட்டே கையிலே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோதாங்க, பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டியாச்சு. அப்புறம் நாங்களும் பார்த்திங்கன்னா அங்கேயே ஒரு இடத்துல உட்காந்து நான், அம்மா, பாட்டி, ஒய்ஃபு, அப்புறம் பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி வந்திருந்தாங்க. அவங்க பாப்பாவை ரொம்ப அதிகமாக வச்சுருப்பாங்க. அப்புறம் அந்த பாட்டி எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக கொஞ்ச நேரம் எல்லோரும் பேசிகிட்டு இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில்